இன்னைக்கு நம்ம பண்ண போற சேலஞ்ச் என்னன்னா நம்ம எல்லா ஸ்ட்ரீட் கடையிலும் போயிட்டு ஏதாவது ஒண்ணு ஃப்ரீயா கொடுங்கன்னு சொல்லி கேட்க போறோம். ஃப்ரீயா தெரியலனா கம்முன்னு நம்ம திரும்பி வர வேண்டியதா. சப்போஸ் அவங்க ஃப்ரீயா தந்துட்டாங்கன்னா அந்த ஹோல் ஷாப்பை நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம் गाइस. இன்னைக்கு இந்த சேலஞ்ச் நான் மட்டும் பண்ண போறது இல்ல, என் கூட சேர்ந்து தம்பியும் பண்ண போறோம். இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு அதிகமா ஃப்ரீயா கிடைக்குதோ அவங்க தான் गाइस இந்த சேலஞ்சில வின்னர். பாட்டி எவ்வளோ பாட்டி? முருங்கைக்காய் எவ்வளோ? ஒரு கட்டு 20 ரூபா. ஒரு கட்டு 20 ரூபாயா? நல்லா இருக்கும், வீட்டுக்கு ஆகி நல்லா இருக்கும்ன்றேன். சரி, ஒன்று மட்டும் பாட்டி. பேடிஎம் வச்சுக்கிறீங்களா? பேடிஎம் இருக்கவா? இல்லை, காசு நான் காசா இல்லை, பேடிஎம் தான். அது ஒன்று மட்டும் ஃப்ரீயாக தருவீங்களா? ஒன்றும் ஃப்ரீயாக தர முடியாது. ஒன்று வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. ரூபா எப்படி ஒன்று சொன்னா கொடுக்க முடியும் சொல்லு. நாளைக்கு இது வந்தோன்னா நான் தரேன். இன்னும் போனி ஆகலையா? கைஸ், ஸோ நம்ம போய் இது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இப்போ நம்ம தம்பியை அனுப்பிச்சு பார்க்கலாம். இங்கே நின்று என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். ஓகே? பாட்டி எலுமிச்சை எவ்வளோ? 20 பாட்டி, ஒரே ஒரு எலுமிச்சை பழம் மட்டும் ஃப்ரீயா தரீங்களா? 5 ரூபாவா? ஒன்னே போதும், நாளைக்கு கூட வந்து காசு வந்துக்கிறேன். ஃப்ரீயாவா? காசு இல்லை, பரவாயில்லையா பாட்டி? இது மொத்தமா முடிச்சதான் நீங்க வீட்டுக்கு போவீங்களா? எவ்வளோ நேரம் ஆகுது முடிக்கிறதுக்கு? 9 மணி ஆகுமா? சரி, இன்னைக்கு நீங்க சீக்கிரமாவே போய்க்கோங்க. அது மொத்தமா நான் எடுத்துக்கிறேன். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயா பாட்டி ஒரு எலுமிச்சை பழம் தந்திருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக நம்ம போய் எடுக்க போகிறோம். மொத்தமாக கணக்கு மட்டும் அவ்வளோ சொல்லுங்க பாட்டி. நீங்களே கூட்டி சொல்றீங்களா எல்லாம் ஆச்சுன்னா? இல்லை நான் எனக்கு கூட்டி தெரியாது எனக்கு. அப்படியே நான் சொல்லி தரேன். சொல்லுங்க. அக்கா 2 கடையில் போய் கேட்டுட்டு வந்தோம், யாரும் கிடைக்கல, நீங்கள் தான் தந்தீங்க. எனக்கு அதனால ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ பாட்டி. சின்ன பிள்ளைங்களாச்சுப்பா, சின்ன பிள்ளைங்களாச்சு, அதனால அதுங்க ஆச்சா. அச்சோ, ஐயோ, தேங்க்யூ பாட்டி. தேங்க்யூ பாட்டி. கரெக்டாக இருக்குல்ல பாட்டி? எப்படி நீ எண்ணி கொடுத்தா நீ தப்பாவா எண்ணி இருப்பேன்? யாருக்கிட்டா தான் எண்ணி இருப்பேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அக்காவோட சான்ஸ் தான். எனக்கு ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அந்த பாட்டிக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். எவ்வளோ பாட்டி? எல்லாம் 10 ரூபா தான்மா. 10 ரூபாயா? சூப்பராக இருக்கும் சுண்டல். சூப்பராவா? ஒன்று ஃப்ரீயாக தரீங்களா? ஒன்று ஃப்ரீயாக தரீங்களா? எடுத்துமாம்மா, சாப்பிடுங்க. பாதி ஓடுனா சாப்பிடணும். நீங்கள் சாப்பிடுங்க, வாயில் போட்டு. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு சேனல்ல இருந்து வரோம். நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் கடையில் இருக்கிற எல்லாத்தையுமே ஃபுல்லாக வாங்கி உங்களை சீக்கிரமாக இன்றைக்கி வீட்டுக்கு அனுப்பணும். அதுதான் எங்களுக்கு வேலை. இதை ஃபுல்லாக நான் வாங்கிக்கிறேன். சந்தோஷமா இருங்க. சரியா பாட்டி? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இன்னும் பிள்ளைலாம் இருக்குது, இருந்து என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் காசு கொடுத்தா வாங்கிக்குவாங்க. அதனால ஒரு அரை கிலோ அதில் அரை கிலோ வாங்கி வந்து சுண்டல் விற்று நான் சாப்பிட்டுக்கின்னு பேர பிள்ளைங்களுக்கும் தரேன். சூப்பர் பாட்டிட்டீங்க. எங்க பார்ப்பாங்க? அது வந்து யூடியூப்ல பார்ப்பாங்க, ஃபோன்ல சேனல்ல வரும், எல்லா ஃபோன்லயும் வரும். உங்க பேத்தி பேரனை ஏதாவது பார்க்க சொல்லுங்க. டாடா, பை. மறக்கவே மாட்டேன். மறக்கவே மாட்டீங்களா? உங்க பேர் என்ன? திவ்யா. திவ்யாவா? சமோசா வேணா? சமோசா எவ்வளோ வேணும் தாத்தா? சம்சா சுண்டல் போட்டால் எவ்வளோ ஆகுது? 40 ரூபா. 40 ரூபாவா? ஒன்று மட்டும் ஃப்ரீயாக தெரியுங்களா தாத்தா? 2 சம்சா 25. 25ஆ? கொஞ்சம் நேரம் கழிஞ்சு வந்துடுவேன், அப்போ காசு தந்தால் போதுமா? ஒன்று மட்டும் ஃப்ரீயாக தெரியுங்களா?
ஒன்று நான் கொஞ்சம் ஈவினிங்கோட வருவேன். ஈவினிங் வந்து பண்ணுறது இல்லையா? சரி, ஓகே தாத்தா. ஸோ காய்ஸ் ஃபெல்ட் அசிங்கப்பட்டான் ஆட்டோக்கார். செம்மையாக வெயில் அடிச்சிட்டு இருக்குது. பரவாயில்ல, அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம். தாத்தா என்ன சொன்னாரு? அந்த மாதிரிலாம் வியாபாரம் பண்ணுறது இல்லை சொன்னாங்க. கோவேஸ் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவளை அமுச்சு விடலாங்க. இல்லை சேஞ்ச் இல்லை, ஒரு ஃப்ரூட் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக தரீங்களா? தருவீங்களா? எந்த ஃப்ரூட் தரீங்க? நாங்கள் எல்லார் கடையிலையும் எனக்கு ஏதாவது ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா அந்த கடையை ஃபுல்லாக வாங்கிட்டு போயிட்டு இருந்தோம். நான் இந்த மாங்காய் வாங்கிட்டு போய் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா இன்னும் 4 பேருக்கு சேல்ஸ் பண்ணலாம். ஸோ நாங்கள் காசு தரேன், நீங்களே வச்சு சேல்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ தாத்தா கை கொடுங்க, இதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணி நல்லா டெவலப் ஆகுங்க. ஓகேவா? நீங்கள் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்ததுக்காக உங்களுக்கு அன்பளிப்பு. ஸோ இதை நீங்களே வச்சுக்கோங்க, வச்சு சேல்ஸ் பண்ணி சந்தோஷமா இருங்க. ஓகேவா? ஓகே. எதுக்கு தாத்தா? ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. நமக்கு வெயிலாக இருக்குது, ஃப்ரூட் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இது கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ எப்போவுமே நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்காமல் அப்பப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம் கைஸ். அங்கிருந்து நம்ம JTS ஃபேமிலி மெம்பரை மீட் பண்ணோம். Congratulations for JTS. ஓகே, கண்டிப்பாக உங்கள் பையன் பாப்பா. His name is Lochan. லோச்சன். ஸோ லோச்சன். பாட்டி எவ்வளோ மாட்டி இது? 10 ரூபாவா? பிரச்சனை இல்லையா? இல்லை காசு அதை எடுக்கல, பேடிஎம் அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம், கையில் இல்லை. பரவாயில்லையா? பாட்டி சும்மா டெஸ்ட் பண்ண, நீங்கள் ஃப்ரீயாக தெரியுங்களா இல்லையா? தெரியுங்களா? சரி, என்ன நினைக்கிறீங்க? டிவியில் வருமா? பாய் பாய் டாட்டா. பாட்டி கீரை எவ்வளோ? சரி, நாளைக்கு வந்து தந்தா போதுமா? காசு எடுத்துக்குவா, பேங்க்ல போ. என்ன பாட்டி? காசு எடுத்துக்குவா. காசு எடுத்துகிட்டு வரணுமா? ஸோ கைஸ் நெக்ஸ்ட் அங்கே ஒரு அக்கா உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட போய் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நம்ம இந்த மாதிரி கேட்டால் அவங்க ஃப்ரீயாக கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது, ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாங்க. பட் அப்படி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறப்போ யாராவது நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட இருந்து எல்லாமே வாங்க போகிறோம். ஸோ போய் பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஹாய். ஹாய். அங்கே ஒரு பாட்டி தெருவாக போய் கீரை வித்துட்டு இருக்கிறத பார்த்தோம். கீரையா? நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆமாம், போய் எடுத்துன்னு வரேன். எவ்வளோ பாட்டி? 20. இந்த ஃபோனில் இருக்கிறதுக்கு பே பண்ணுறது வச்சுருக்கீங்களா? நான் வச்சுருப்பா, 20 ரூபா. ஐயோ, எனக்கு ஏதாவது ஒன்று மட்டும் ஃப்ரீயாக தரீங்களா பாட்டி? ஃப்ரீயாவா? ஐயோ, நாளைக்கு அமௌண்ட் இட்டு வந்து தரேன். ஃப்ரீயா? சரி சரி, இருங்க. நான் பார்த்தேன் உங்களைய, நீங்கள் எல்லா பக்கம் கோவி வித்துட்டு வந்தீங்க. என்ன பண்ணுறோம்மா, எனக்கு அதுக்காங்க பிள்ளைங்களாம் அவங்க பிள்ளை குட்டி வெள்ள பசங்க அவங்க காப்பாற்றணும். அவங்க போய் நம்ம செஞ்சு பண்ணணும். உங்களுக்கு வயசு என்னாச்சு? என் வயசு 40க்கு மேலே. 40, 60க்கு மேலே. 6 20 ரூபானா 120 ரூபா ஆச்சு. ஓகே பாட்டி. ஸோ உங்களால் மனசுக்கு சீக்கிரமாக இன்னைக்கு வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஸோ இது எவ்வளோ வச்சுருவோம்? 120 ரூபா ஆச்சு. இப்போ அதில் 200 ரூபா இருக்குது. ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல இன்னும் நல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. சூப்பர் நீங்கள். நம்ம இன்னைக்கு வாங்கின எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டோம். நம்ம கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்காம நமக்கு ஃப்ரீயாக தரணும்னா கண்டிப்பாக நல்ல மனசு வேணும். அப்படி தந்தவங்களோட ஃபேஸில் எங்கனால இன்னைக்கு ஒரு ஸ்மைல் கொண்டுட்டு வர முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் வேற ஒரு சூப்பரான சேலஞ்சில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறோம். பாய். पुतुर को पुपरिका पोगिला मोबी में नाते पतिलम